ஆக்கத்திறனை ஊக்குவித்தல். மதிப்பீட்டு எண் 5. ஆசிரியர் மாணவரின் ஆக்கத்தினை ஊக்குவித்தல். இங்கு நாம் ஆக்கத்திறனை ஊக்குவிக்க கைசன் முறையை கையாண்டுள்ளோம். இச்செயற்பாட்டின் படிமுறைகளாக 6 நிலை ஆராயப்பட்டது. எமக்கு முக்கியமாக அடையாளம் காணப்பட்ட தேவைகள் இனங்காணப்பட்டன. இடங்காணப்பட்ட தேவைகள் தரவட்டங்களாக உள்வாங்கப்பட்டு அதற்குள் ஆசிரியர் மாணவர் கல்விசாரா ஊழியர்கள் பங்குதாரராக பிரிக்கப்பட்டனர். ஒரு குறித்த கால இடைவெளி தீர்மானிக்கப்பட்டு செயற்பாடுகள் செயற்படுத்தப்பட்டன. செயற்பாட்டை செயற்படுத்துகையில் அங்கத்தினரின் முன்வைப்புகள் கருத்தில் கொள்ளப்பட்டு அதில் சிறந்தது முன்னெடுக்கப்பட்டது. செயற்பாடுகள் காலத்துக்கு காலம் குறைநிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டது. இவ்வாறு நாம் அடையாளம் கண்ட செயற்பாடுகள்: கணித விஞ்ஞான மேம்பாடு, தகவல் தொழில்நுட்ப மேம்பாடும் பாடசாலை முகாமைத்துவ பரிமாற்ற தொகுதி உருவாக்கம், கணித விஞ்ஞான இணைப்பு பாடநெறி, 100 சதுரப்பட்டி செயற்பாடு, போதிய நீர் விநியோகம், நல்ல சுகாதார வசதி, திருப்தியான சுற்றுப்புற சூழல், ஆசிரியர் வாண்மை விருத்தி என்பன செயற்படுத்தப்பட்டன. மாணவ ஆளுமை விருத்திக்காக செய்த செயற்பாடுகளாக காலை கூட்டம். நமது பாடசாலையில் காலை கூட்டம் வகுப்பு ரீதியாக மன்ற ரீதியாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக மாணவர்கள் படைப்புகளை படைக்கும் ஆற்றல், அவற்றை தொகுக்கும் ஆற்றல் மும்மொழியிலும் விருத்தி செய்யக்கூடியதாக உள்ளது. மாணவரின் கல்வி முறைமை ஆசிரியர் மைய கல்வியில் இருந்து மாணவர் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்காக விஞ்ஞான ஆய்வு கூடம் மாணவ மைய கல்வியை வலுவூட்டும் விதமாக மாற்றப்பட்டுள்ளது. எனவே இங்கு மாணவர்களின் ஆய்வுக்கூட உபகரண பாவனை தூண்டப்பட்டு அது தொடர்பான மாணவரின் ஆற்றல் முன்னேற்றமடைந்துள்ளது. எனவே இங்கு மாணவர் தாமாகவே செய்முறைகளில் பங்கெடுக்கின்றனர். இதனூடாக மாணவர்களின் செய்முறையில் ஈடுபடும் பாங்கும் ஊக்குவிக்கப்படுகின்றது. இங்கு ஆசிரியர் வழிகாட்டியாக செயற்படுவதால் மாணவர்கள் செயல்முறைகளில் விரும்பி பங்கு பெறுவதை காணலாம். கல்வி முறைமை: இங்கு மாணவர் தாமே பாடங்களை முன்வைப்பதை காணலாம். இதனால் மாணவர்களிடையே உசாத்துணை நூல்களை வாசிக்கும் ஆற்றல், அதிலிருந்து தகவல்களை திரட்டும் ஆற்றல், திரட்டிய தகவல்களை தொகுக்கும் ஆற்றல், அதை புதிய தொழில்நுட்பங்களின் ஊடாக முன்வைக்கும் ஆற்றல் என்பன விருத்தி செய்யப்படுகின்றன. மாணவர் மைய கல்வியின் ஊடாக மாணவர்களின் ஆக்கங்கள் சில எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. மாணவ ஆளுமை விருத்தி தனியே கல்வியோடு மட்டும் நின்றுவிடாமல் அவர்களின் விசேட திறமை அடையாளம் காணப்பட்டு அது பாடசாலையின் வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களாவன போட்டி. நமது பாடசாலையில் இருந்து மாணவர்கள் பல வகையான போட்டிகளில் பங்கெடுக்கின்றனர். உதாரணமாக கணித விஞ்ஞான வினாவிடை போட்டி, தமிழ் ஆங்கில தின போட்டிகள், இருவட்ட தயாரிப்பு என்பன. அடுத்த செயற்பாடாக மாணவர் தமிழ் ஆங்கில விஞ்ஞான மன்றங்களில் அங்கத்தவர்களாக உள்ளனர். இதன் மூலம் மன்ற செயற்பாடுகளை ஒழுங்கமைத்தல், அதை செயற்படுத்துதல், அதற்கான அறிக்கைகளை தயாரித்தல் போன்ற ஆளுமை விருத்தி செயற்பாடுகளில் பங்கெடுக்கின்றனர். மற்றும் நமது பாடசாலையில் 14 கழகங்கள் இயங்குகின்றன. இதனூடாகவும் அவர்களின் ஆற்றல் வளர்க்கப்படுகின்றது. மாணவ ஆளுமை விருத்தியில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கெடுக்கின்றது. எனவே இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு தரம் 6-7 தொழில்நுட்ப பாடத்தின் ஊடாகவும், தரம் 8-9 தகவல் தொழில்நுட்ப அறிமுக பாடநெறியும், தரம் 10-11 தகவல் தொழில்நுட்ப பாடமும் எமது கல்வி செயற்பாட்டில் மேம்படுத்தப்படுகின்றது. இதனூடாக மாணவர் தகவல் தொழில்நுட்பத்தை தமது கல்விசாரா செயற்பாடுகளில் பிரயோகிக்கக்கூடியதாக உள்ளனர். மேலும் மாணவர்களின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மாலை நேர வகுப்புகள் சாதாரண தர பரீட்சையின் பிற்பாடு வெப் டிசைனிங்கும், உயர்தர பரீட்சையின் பிற்பாடு ஆட்டோகேடும் கற்பிக்கப்படுகின்றது. இதனை தவிர ஐடி மாஸ்டர் மைண்ட், திங்க் குவிஸ்ட் மென்பொருள் தயாரிப்பு, SLIT கோட் ஃபெஸ்ட் பயிற்சி, பாத் ஃபைண்டர் இன்டர்நேஷனல் போட்டியில் பங்கு பெற்றுள்ளனர். கணித விஞ்ஞான பாட இணைப்பு பயிற்சி: ஓயல் பரீட்சையின் பின் மாணவரை ஏஎல் பாடநெறிகளை தெரிவு செய்யும் முகமாக நடத்தப்படும் பயிற்சி நெறியாகும். இங்கு மாணவர்கள் பாடங்களை தெரிவு செய்யும் முறையும் ஏஎல் பரீட்சையின் பின் பல்கலைக்கழக அனுமதி தொடர்பான விழிப்புணர்வை தூண்டும் முகமாக நமது மாணவர்கள் வெளி ஆளணியினரின் ஊடாக பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இதனால் மாணவரின் பாட தெரிவு சிறந்ததாக அமைவதால் ஏஎலில் அவர்களின் ஆளுமை சிறப்பான நிலையை அடையக்கூடியதாக உள்ளது. சுற்றாடல் சார் செயற்பாடுகள்: பாடசாலை கவிநிலையை கல்விக்கு உகந்ததாக மாற்றுவதற்காக மாணவர்கள் சுற்றாடல் சார் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். இதன் மூலம் சுற்றுப்புற சூழல் தொடர்பான மாணவ ஆளுமை விருத்தி தூண்டப்படுகின்றது. ஆசிரியர் வாண்மை விருத்தி: பாடசாலை விருத்திக்காக பணியாற்றும் ஆசிரியர்களின் திறமைகள் அடையாளம் காணப்பட்டு அதற்கேற்ப அவர்களுக்கு வேலை பகிர்வுகள் முகாமைத்துவ குழுவினூடாக மேற்கொள்ளப்படும். ஆசிரியர்களின் ஆளுமை விருத்திக்காக பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்குகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. மற்றும் ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களின் அடைவுகள் கௌரவிக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஆசிரியர்களின் சேவை மென்மேலும் ஊக்குவிக்கப்படுகின்றது.